நேர்முனையில் அமர்ந்து எதை பேசணுமோ அதை பேசிவிட்டோம். அடுத்த வேலை என்ன? பாண்டவர்கள் தந்தைக்காக ராஜர் சுடியாகம் என்று வேள்வி செய்தார். அதை முன்னிட்டு அரண்மனை கட்டி திறப்புழா செய்தார். அதேபோல் நம்ம நாட்டிலே ஒரு அரண்மனை கட்ட வேண்டாம். அப்படியா? ஆமா. யாரை வச்சு? 5 கால் மண்டபம் கட்ட வேண்டாம். 5 காலா? ஆமா. ஏன் மெத்தங்கற? கால் 4 கால் மண்டபம் இல்ல 8 கால் மண்டபம். இல்ல 5 கால் வச்சா ஆமா பூந்துறான். ஏய். ஆமா செய்யணும் வித்தியாசமா இருக்கணும். ஓ விசித்திரமா இருக்கணும். அப்படியா? ஆமா. அது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? யாரை வச்சு கட்ட வேண்டும்? பஞ்சஹலத்தில் மண்டபத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்ய. அதன் பிறகு அப்புறம் சொல்றேன். மாமா மாமா இது தர்க்கம் உனக்கு காப்பி குடுத்து சேர போச்சு. பாண்டவர் 5 பேர். ஆமா 5 காலத்தான் ஆமா. இதற்குண்டான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். இதற்குண்டான ஏற்பாடு செய்ய. அப்படியா? அதன் பிறகு நான் சொல்றேன். சரி நீ போ. அந்த பிறகு சென்று ஓய்வேடு. என்ன பண்ணணும்? நீ விரைவாக சென்று என் தாயார் காந்தாரி அம்மை அரண்மனையில் இருப்பார். எனது தந்தை திருராட்சித மன்னர் அப்பா ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல இருக்கு அம்மா பெருமை. அவருக்கு 2 நேத்திரம் தெரியாது. ஏய் லென்ஸ் தான லென்ஸ் நல்லா தெரியும். லென்ஸ் வச்சா நல்லா தெரியும்டா. அட பாவி 2 நேத்திரமும் தெரியாது. அப்படி இருக்க யாதோ காரணத்தால் மகாராஜா உன்னை அழைத்து வர சொன்னார் என்று கையை பிடிச்சு ராஜபாட்டி கொண்டாரியா? நம்ம புள்ள கூப்பிடாது வாயா. என்ன வருவாங்க உனக்கு மகாராஜா என்ன ஒப்பதான் சொன்ன. அது எங்க அப்பா வந்து மூளைக்குரு நொல்ல கண்ணா லென்ஸ் கண்ணா உசாராயிட்டான்னு சொன்னாங்க. லென்ஸ் வச்சாதான் உன் கண்ணுக்கு சரி போடும் போல இருக்குது.
தெரிஞ்சு போச்சு. சேட்டு காவல் வைக்க போய் தள்ளி விட போறேன். சேட்டு எங்க காவா வச்சுட்டுக்கிறாரு சேட்டு. சைடு காவா. ஏய் அந்த பொட்டியை தாங்கடா டேய். ஓ ஏய், சாவு போட்டியாடா கேக்குறா? ஏய் தங்க பொட்டிடா தங்க பொட்டிடா. தங்கு போட்டி. தங்கு பொட்டியா. சாத்தகம் கைரக்கே. ஏண்டா சஞ்சா கம்மியாட்டியா? கண்ணுதான் நல்ல கண்ணாசி. இதுல வேற டான்ஸ் என்ன புலிக்க. என்ன சேட்டு காவல் சொல்லிட்டியா? ஏண்டா மகனை கூப்பிட்டவா? அண்ணனே கககககனா புரியுதா? மகனே நாகிச்ச வாயாங்க. மகனே பாதுரா. தாத்தா என்ன பண்ணுடா? மகனை ஜா கூடாதே. நேரா தாத்தா முடி. ஏடா போடா எழுதுடா. இந்தப்பா குடி. ஏய் தாவனேட் மட்டும் வாடா நீ. தாத்தா தாத்தா வந்து அவ கை போ. ஏந்திரே. ஏந்திரே. ஏய் ஷே. சரைக்கு போடா மகன் சொல்லி விடுவா. நான் சரைக்கு போற கூடவே வா. அடங்க அமசன் அந்த கம்மியாட்டி எங்கடா போட்டான்? ஷர்ட் கவல் தள்ளுறான்டா. ஏண்டா அந்த மாதிரி பேர் வசிக்கிறவனுங்க வசிக்கிறா. என்ன பண்ண சொல்ற? ஆளை பச்சா நேத்து எங்க மெட்ராஸுக்கு போனோம் ஹெலிகாப்டர்ல வருமாறு பெட்ரோல் வண்டி நின்று போச்சா வண்டியில. ஹெலிகாப்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஹெலிகாப்டர் வந்து எகிரி குச்சியா இங்க வந்துக்கிறவன் பாவம். சரி இட்டுமா ராஜமாட்ட இட்டுமா. அடா, பொறுப்பா இட்டுமா. வா வா வா. எல்லாம் வருஷமா இருக்குதா? தாத்தா பொசுக்குன்னு இருக்குதா? கீழே உட்காரு. இல்லையா? கீழே சிம்மாசனம் உட்காரு. இதுவா? எல்லாரும் ஊப்பது பம்பு சட்டை ஊப்பது. என்னடா? தாத்தா அப்பா சந்தியா யா குத்தியா யாரா? மின்னக்கிறான் சொல்லிட்டு ஏட்டும். அதான் கண்ணு தெரியறதுல போறா கம்ளு உட்காரு என்னக்கா போய் எல்லாரும் குறும் பண்றா. பூனை குருட்டு ஆனா வளர்த்துக்கலாம் தான் ரொம்ப குசாட்ட அடிக்கும். நோ யாருக்கேனா ஆனா வயசாயிடுச்ச கண்டிப்பாவா பெரிய மனுஷன் கல்யாணம் பண்ணல கண்டி ஒரு பாயிண்ட் பத்துக்கல பாரு. ஆமா ஒரு கோயில் பெருக்காதோட மகாராஜா வந்தாரு. இல்ல இல்ல ஒரே பிள்ளையா இருக்கலாம். காரியத்துல போறது மின்ன மின்ன பின்னாடி என்ன போய் மொத்தத்தையும் ஒட்டி நாசமா நினைக்கிற போய் உக்காருக்காம எனக்கு போயில வேற ஆளுக்கு போறா. ஒண்ணு பேன் ஒரு தூக்கி விடுறாங்க தப்ப வச்சு சுத்தமா ஒண்ணில ஆளான்னு சந்தியா மாமா இத்தாதி சமயம் நோக்கி வந்திருக்கும் பொழுது என்னார் யார்? இவன் கொச்சது யார் யார்? யாதாகிற வணக்கம். தாத்தா வந்து என்ன ஒண்ணுன்னு சொல்ல ராமா என்ற களஞ்சியம்மோ சஞ்சி லட்சுமணா என்று சொல்லக்கூடிய களஞ்சியம்மோ அஸ்தினாபுர நாட்டிலே மலமலையா 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 போட்டி கிடக்குதா எனக்கு பிறகுதா அம்மாண்டா போட்டி கிடக்குது ஒருத்தருக்கு ₹1 டேய் என்ன பொட்டி மேல கை வைக்கிற சத்தம் வருது? யாரும் வைக்கல உஷாரு உஷாரு நீயா
17 தலைமுறை நீ வைக்க கூடாது. அரைக்குறை முடி பின்னால ராக்குது அது கூட கூடுவா அப்படி உன் பொட்டியில கை வச்சு பொண்டாட்டி புள்ள காப்பாத்தணும்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டை வாழ வைக்கிறான். அவன் காப்பாத்து கை வைக்க கூடாது. எல்லாம் இருக்கட்டும், நாசமா கூட போட்டோம். என்னுடைய மனைவி காந்தாரி பத்தினி 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 கொய்ப்பு இந்த கை உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும் பத்தினியா? மத்தவங்க பொண்டாட்டி எல்லாம் பூ வந்துவா? தெரியும். நீ சொல்லிக்கா பொண்டாட்டி எல்லாரும் பொண்டாட்டியும் பத்தினிதான். நீ சொல்லிக்கப்பா உன் பொண்டாட்டி உண்மைதான் கண்டு நோயா எப்படி உன் பொண்டாட்டி பத்தினி தெரியும்? வயிற்று என்ன சொல்றான் சொல்லு. என்ன சொல்றா? சேர்த்துக்கவா கண் தெரியல. எங்க போன தெரிய போகுது. நீ வந்து வாய்க்கு பேசலாம். அது கூட நடைய பாருங்க சொல்லிட்டு. ஆமா நட அந்த 12 மணிக்கு நடக்கிற நட மட்டும் எனக்கு பிள்ளைகள் எத்து தெரியுமா? அதான் வயசாய் பத்தி கண்ணு தெரியாது. நீ என்ன பத்தி போற? ரொம்ப சீமானா இருக்க பழகுதா? மருந்து நிறைய வச்சிருக்கோம். டும்மு டும்மு சுத்தியா? 100 செல்வன்கள். ஆம்பளை புள்ள 100. ஆமா. பொண்ணு ஒரு பத்தியா? பெண் குழந்தை 1, ஒரு செல்வி. நான் ஒண்ணு திடீர்னு பொண்ணு ஒண்ணு பெற்ற மாதிரி எவனும் கட்டிக்கு போயிருக்க மாட்டான். பொண்ணு தாங்குதா? இருக்கான் யாரும் கட்டிக்கு போயிருக்க மாட்டான். பொண்ணு ஏன்னு கேளு. ஏன்பா பொண்ணு வந்து பாப்பான் கம்மன் தான் போவான். உங்களுக்கு யார் சந்தம் கட்டி முன்னுக்கு வந்துட்டியா? முன்ன பாரு எங்கடிக்கான சம்தான். சந்தம் கட்டில பொண்ணு கட்டி முட்டக்கா அவனு 56 தேசம், 55 ராஜாக்கள் பரிசலம் நின்று 3 நாளைக்கு அவங்க வீட்டு இருந்து சாப்பாடு தான் சாப்பிட்டு கப்பமா எடுத்து போனோம். எச்சகையில் கொடுக்காக ஓட்ட மாட்டேன். விடு அப்படியே தான் ஓட்டாது. ஒரு பிள்ளைகள் என்ன குறைக்குதா? ஒண்ணு குறைக்க நான் வெளியே வரும்படுது என் நெத்திய மாத்தியா? அந்த நெத்தி தான் அந்த கைவிட்டு கொம்பு வாங்கிட்டு ஆள் நிக்க மாட்டேங்கிறா. என்னடா ஏத்து மாறா? கொஞ்சம் தம் குச்சி அடிப்பாங்களா? நெத்தி தான் அறிவுக்கு அப்படியே முடிவு எடுத்துறானே. நான் யாரு என்னன்னு தெரிஞ்சா வியாபாரத்தாட மாட்டேன். கொம்பு தான் பிடிச்சிக்கிறானே போடா அப்படியா? ஐயா ஒண்ணு குறுபடியா இந்த கூடு குருடுகள்லாம் மொத்தம் எங்கடா சிம்மாசனம் காணா? சிம்மாசனம் அங்கதான் இருக்குது பாரு. யார் நின்னுப்பா? எங்கடா மேல கேத்துக்கு மேல இதுல அங்க யார முடியாது நீ. அதெல்லாம் பதுமா அதெல்லாம் அப்படியே நின்னு திரும்பி நில்லு பின்னாடி. ஏய் என்ன சங்கீதமா வச்சுங்கடா? ஆமா பதுமை பூரா அப்படியே தான் இருக்குது. நான் ராஜா ராஜா
வந்து டான்ஸ் போட்டாங்க பாருங்க கம்பெனி அல்லாத கூறுமே நாங்க இன்னும் கையில புடியா விட்டுனாங்க என்ன நேத்து சேட் காவல விந்திருப்பேன் பல்துகா வந்திருப்பேன் அப்படியா நான் ராஜாத்தி ராஜனடே வயசாகி போச்சுக்காண்டி ரவுட அழுவாக்காரன் கிடையாது உனக்கு யார பேசுற மரியாதை இல்ல நான் காலு மேல கால் எடுத்து மேல ஏய் யார பேசுங்கறான் அவர் பெருத்து மகாராஜா எவ்வளவு போடுவாரு உனக்கு அந்த கதை ஏன்னா எப்ப பார்த்தாலும் கூட காலு மேல கால் ஆமா காலு மேல காலும் போடுவாரு அவர் எவ்வளவு போடுவாரு உனக்கு எது அந்த மேல கதை எது வேணாலும் போடுவேன் குஜாசரம் நடம் அநியாயமாக இந்த கேவ மாட்டேறியா பஞ்சாயத்தாரன் தாண்டி குடிங்கிறாரு கம்பு எல்லாம் அப்படி கிதான் கீது ராஜாத்தி ராஜனடே சத்தாண்டா அவங்கிட்ட கொல்லுங்க ஏய் என்னடா சொல்றியா திருதராட்டனடா பரிமாற தப்புகிற திருவிழாடில நீதானா அதுக்கு மட்டும் கிடையாதுடா 5 நாள் நாடகம் வச்சா கூட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் உனக்கு பேச மாட்டேங்குது அதுவா தவறு யார் வாங்கிலும் இருக்கிறான்னு காட்டிய கூட பொறுப்பு அன்னைக்கு எனக்கு சொல்றான் இந்த வயசுல எப்படின்னா சின்ன வயசுல எப்படி ஆடி இருப்பேன் நெகுதடிலாம் வச்சியாமே அந்த பையன் நம்ம கிடையாது நபா ராமா பெருசாமி தான்டா உன் லிஸ்ட்ல புறம் அவன் லிஸ்ட் ஓசவாணி போறோம் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு தவுசு மரம் விட மாட்டாரு மரம் யாரானோ இல்லையோ அங்கதான் பத்தி நிற்பாரு பரவாயில்ல இத பாட்டி தான் வந்து நடக்க முடியல எனக்கு பின்னப்பட்ட உனக்கு பின்னால பாண்டி மகாராஜாவா அதுக்கு அடுத்து அதோடு மட்டுமாடா இருவர் சைடு கட்டிங்க கரையா ஆட்டிட்டு மாதிரி இருக்குது மண்டை சைடுல பத்து செல்லு துருப்பிச்சு வேற ஒண்ணு இல்ல மேல எல்லாம் அப்படிதான் சுமார் இருக்குது திக்கி இருக்குது இந்த கிராணம் மட்டும் அதா அந்த இதுல பார்த்தா மாதிரியா எலி வந்து கரு கிளம்பி பட்டு குச்சி சங்கர் இருவரு கிளையோட் விதரே ராஜனடே எல்லாம் தெரியும் ஓதரங்கறவன் உன் தம்பினே ஏய் உதர்மா இல்ல மகாராஜா இனாரமா பேரு விதுரன் விதுரன் ஓ விதுரன் விதுரனா ஏய் பார்த்தா நீ வாய் தரல ஆனா பெரிய விஷயம் நீ 5 புத்தகல வாய் தந்துக்கறாங்க அப்போ ஆளாளுக்கு ஓதுறாங்க ஏய் பாட்டுமா வேற எடுத்து ஊரு ஏனா முடி போது இல்லையா ஏம்பா முடி போது இல்ல போற போக்குல வாய் தந்துட்டு போடுவான் அது சரியா தப்பு கிடையாது இன்னொன்னு இருக்குது அன்னொன்னு இருக்குது சரி ராஜா காட்டுக்கு யார் அழைத்தது நான் தான் கூப்பிட்டேன் நீலாம் ஒரு 5 ரூபாய் சம்பளக்கார புறம்போக்கு நீ கூப்பிடறதுக்கு நான் பேரரசர் பாட்டியா கூட இன்னைக்கு பண்ணிக்கணும் இன்னும் சரியா பாதி வந்து உண்டு எப்படி நீ போய் பாதி எப்படி அப்பா அப்பா உனக்கு அறிவுக்குதா இல்லையா 101 பசங்க இருக்கியே அதுக்காக அறிவுக்குதா கூட கேட்கிறேன் சொல்லி போறேன் ராஜா முன்ன இல்ல ரெண்டு பேரும் கண்ணில் இருக்கிறீங்களா அதனால யார் வந்து ஜெயிப்பீங்கன்னு கேக்குறாங்க வரப்பிரசாத பிள்ளைங்க சரி அழைப்பு கூட
மக்களலை வந்தோ அப்பா வரும்படியா காட்டிக்க மாட்டான் வாயில மகனே தந்தை உனக்கு சொம்மன் செட்டாரு 12 மணிக்கு எடுத்து போய் ஒயின் சாப்பிட வச்சிட்டாரு. அப்படின்னா உங்க அப்பா கை புடிச்சிட்டா கரண்ட் மிஷின்ல மாட்டி மாதிரி கை புள்ள ஆள மிஷின்ல கை போட்டு கஞ்சா எம்மா பெருத்த மகாராஜா வா மகனே துரியோதனா பையன் அணையாத அளவுக்குறான்னு வச்சுக்க அவர் பிடிப்பாரு அந்த கை ஒரே கையிலேயே உள்ள ஆட்டுக்கிறான் பையனை 2 கையும் கொண்டாலும் பிடிக்க முடியாது. ஆமா அப்பா என்னை ஆண்டவரே போற்றி என்னை இன்றவரே போற்றி எண்ணிய எண்ணத்தையில் முடிதளித்தாய் போற்றி அப்பா என்னாலும் நினைத்து வந்த என் எண்ணத்தை ஈடேற்றி வைப்பாய் அந்தாயே உலகு செம்பொன் தாளிர கமலம் போற்றி உனது 100 விலைக்கு மொத்தமா டெல்லி பாஷா பாஜாயிருக்கானே. ஆமா அப்பா கிட்ட சூத்த காமி மூஞ்ச காமிச்சிட்டு போற யாரு பக்கம் இல்ல வணங்க மாட்டேன்னா என்ன குறை அப்பா உன்னை ஏன் அழைத்தேனா உனது தம்பி பிள்ளைகள் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தவத்தில் ராஜசூடியாகம் என்று வேள்வி செய்தார். இதை காணும் பொருட்டாக உனது 100 பிள்ளைகளும் சென்றோம். அங்க பாண்டவர் ஒரு அரண்மனை கட்டி திருப்புழா செய்தார். எந்த குறையாலும் பிடிச்சிருன்னு சொல்றா அவர் முன்னதான் கரெக்டா சொல்லி இருக்கிறாரு. நீ இல்லையா முன்னாடி கை வைக்கும் போதே நான் இல்லை சொல்லுறேன். கை வைக்கும் போதே எப்படி சொல்லுவேன் செய்யறா அப்படி இருக்கு. அப்பா இந்த அச்சனாபுரத்தில் ஒரு அரண்மனை கட்ட வேண்டும். அரண்மனை கட்டுவதா இருந்தால் நான் உத்தரவை கொடுத்தால் அதே முடியும். இருந்தாலும் தலை இருக்க வாழக்கூடாது. ஆமா தலை இருக்க வாழக்கூடாது. அப்பாவை வச்சு நான் எதையும் செய்ய வேண்டும் என்று என்றும் இல்லாமல் இன்று ராஜபட்டை அடைத்து அதான் வந்துக்கிறாரு. அம்மா அப்பா இங்க அச்சனாபுரத்தில் ஒரு அரண்மனை கட்ட வேண்டும். அப்பா உத்தரவு தானே? ஆமா சித்தம் செய்து முடித்து உத்தரவு போயிட்டு அப்படியா போய் வாடி ஏண்டா மகாராஜா இந்திரபிரஸ்தம் போனோம் மகனுக்கு மாளிகை மேல ஆசை வந்துக்குது. ஆமாவா நம்ம போய் சேர்ந்துருவோம் இங்க மாளிகையா நம்மளா வகுப்பு என்ன சொல்றேன்
உன் அரண்மனையில என்ன போறியா அதுதான் சொல்றேன். ஆமா எல்லாரும் சோறு போட்டு வேற போட சொல்றேன். கட்டறியாதவன் எப்படி கட்டுவாங்க? நான் வேலை செய்யறான். இந்த வேற யாருக்கு வரத்தியா? 1000 ஆட்கள் நமக்கு வேலை செய்ய கீழ் நிக்கிறா. என்ன போய் 2 பேரும் கட்டுப்படாது. சரி யார் இருக்கறாங்க? கை தேர்ந்த ஆச்சாரியா வேணுமே. ஏய் ஓ விஸ்வகர்மா ஆச்சாரியா இருக்காரு. ஓ அந்த சேட் ஆச்சாரியா. மகாராஜா அழைப்பு. சீக்கிரம் கொண்டு போ. ஆயிட்டு வந்தறேன். போய்ட்டு போய்ட்டு. ஓய்! ஓய்! ஆச்சாரியா! கம்மியாச்சு ஆச்சாரியன் கூப்பிடுறா அவுச்சியர்னா அது கொண்டு கூப்பிடுறா அந்த குடிமடலா? ஆமாண்டா ஆச்சாரியாரே ஆச்சாரியாரேவா? ஓ! ஓ! ஓ ஆச்சாரியாரே! ஏய் ஓய்! யாராமே அதிகாலை எழுந்து ஆற்றுக்கு சென்று நாமனே சிரமப்படுத்து கிரகம் வந்து இப்பதான் ஒரு வாய் போஜனம் உட்கொள்ளலான்னு உட்காரும் போது போதே ஆச்சாரியார் கூச்சல் போறியாடா கோயால திருவண்ணாமலை கோபுரம் முட்டான் எங்க ஆயா திருமாமலை கோபுரம் முட்டி கிடக்குதா? பாபா ஆண்டா ஒன்று போன உளி எடுத்துக்கின மொண்டு தறி எடுத்துக்கின தேஞ்சு போன ரம்பத்தை எடுத்துக்கின ஒண்ணுக்கு ஒரு மாதிரி கொட்டா புளி எடுத்துக்கின கொட்டா பூளை எடுத்துக்கின கொட்டாபிடா கம்மியாச்சு கொட்டா புளியா ஏய்! எடுத்துக்கின வாயா வெளியா என்னடா டே அபிஷ்டே என்னடா லாபமா நஷ்டமாடா அதிகாலை வாய்ப்பல்ல வந்து ஏன்டா இல்லாத மீன் கலிலம் பேசுற பெருத்த லாபம் எங்க மகாராஜா திருநாட்டின மகாராஜா வரும்படி யாரு பெரிய மகாராஜா திருநாட்டின மன்னர் அப்படி சொல்றா பையா பெருத்த லாபம்டாவா விஷயம் பாரு குண்டாமணி ஓ மகாராஜா குண்டாமணி ஏண்டா வாயற்பல்ல வரல கொடுத்து யாரா ஏண்டா என்னடா அவசியன்ற நான் வந்து ஒழிஞ்சு போன உளின்ற ஏண்டா நான் அப்படிப்பட்ட ஆளாடா நானு டேய் சுகசேமத்தோடு வாழ வேண்டும் என்னுடைய பெருமை உனக்கு தெரியாது 4 திசை 8 திக்கு 11 கோணம் இவை அனைத்தையும் தொழில் செய்யக்கூடிய ஆச்சாரியார் குலத்தை சார்ந்த விஸ்வகர்மான ஆச்சாரியார் ஆமாண்டா ஆமா டேய் குண்டாமணி அப்படி இருந்தாலும் என்னுடைய பெருமை எப்படி தெரியுமா சாதாரண ஆள் கிடையாதுடா என்னென்னமோ பேசிட்டு பையா எனக்கு மனசு ரொம்ப கவலையாகுது சாதாரண ஆச்சாரி கிடையாது கொஞ்சம் அதாவது பெரிய பெரிய ராஜாக்களுக்கு அவர்களுக்கு அரண்மனை கட்டுவது அதாவது தேர் ஜோடிப்பது இப்படிப்பட்ட சிற்ப கலைஞன் ஆச்சாரியார் ஆமா பதுமை பொம்மெல்லாம் நல்லா செய்வேன் ஆமாண்டா எனக்கு அப்படியாப்பட்ட ராஜாக்கள் தான் எனக்கு தேவைப்பட்ட சன்மானம் கொடுக்க முடியும் நீங்கெல்லாம் கூப்பிட்டா கூட ஆனா வருவேன் உங்களால கொடுக்க முடியாது ஆமா குண்டாமணி அப்படி பெருமைக்குரிய ஆச்சாரியார் விஸ்வகர்மான் இருந்தாலும் ஒரு நாடு என்றால் அந்த நாட்டுக்கு யார் முக்கியம் அரசன் முக்கியம் அந்த அரசனுக்கு என்ன பெருமை
செங்கோல் தான் பெருமை. சபாஷ். அந்த மேதினியால் அறிவில்லாத வார்த்தை பேசக்கூடாது. ஆகட்டும். உண்டாமணினா செல்லம்மா. ஆமா. என்ன ஐயா ஆச்சாரியாரா என்ன ஆச்சாரியாரே? இதுவோ அஸ்தினாபுரி பட்டணம். ஆமாம். அஸ்தினாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய திருதராட்டித மகாராஜா. ஆமா, எங்க மகாராஜா தான். ஆமா, எங்க மகாராஜா. அவர் கரத்தில் வைத்திருப்பது செங்கோலு. பாத்தியா? பார்த்தனே. எப்படி இருக்குது? அப்படியே சூரிய பிரகாசமா மின்னுது தக தக தகன்னு. ஏன் சிரிக்கிற? அந்த அதாவது அந்த செங்கோல் யார் செய்து கொடுத்த தெரியுமா? யார் செய்து கொடுத்தது? நான் தான்டா. அம்மா போய் கூடாது. என்ன நீ டூப் ஊர்ற? இல்லடா, நீ அவரே ஒண்ணு கேட்டு பாரு. நான் என் புள்ளி அனுப்புனி உங்ககிட்ட இந்த நகதேரி செய்யறதுக்கு. நகதடியா? கம்மியாட்டி புள்ளியா? நெவுதடினே சொல்ல முடியும். தேவையில்ல நகதடியா? ஏதோ ஒரு தடி. அதுவா கலப்பி செய்ய என் புள்ளி அனுப்புனியா? அது போன் பண்ண போது நான் ஒரு பக்கம் முடிச்சா அது ஒரு பக்கம் போகுது. நீ அந்த ஆச்சேரின்னு தான் முண்டு ஆச்சேரின்னு கூப்பிட்டியா? நட்டுக்குன்னு போகுது. கலப்பெல்லாம் நான் வந்து செதுக்கிறது கிடையாதுடா டேய். நான் அதெல்லாம் கூட ஒரு வேலை. நான் தான் அரண்மனை கட்டுவது, தேர் ஜோடிப்பது, பெரிய பெரிய சிற்ப களஞ்சியம், பொம்மை செய்வது. திருவண்ணாமலை போய்கிறியா? பார்த்த பொம்மை திருவண்ணாமலை கூலி வைங்க கொடுத்துருக்க மாட்டான். அவன் யாரும் பண்ணாட்ட வந்து ஒரு ஆள் கட்டு சார் செஞ்சிருப்பான். எத்தனையோ பேர் ஆச்சாரி ஆச்சாரின்னு யார் வேணாலும் செய்யறான். சரி, அது கூட திருவண்ணாமலை போனா அங்க தேருக்கு முன்னாடி ஆண் போடாரம் பொன் போடாரம். ஆமா, ரெண்டு கீழே இப்பதான் ஆண் போடாரம். தேர்ல இந்த பக்கம் ஆண் போடாரம் நின்னுக்கிட்டு இது கீழே குண்டாமணி, அதாவது கார்த்திகை மாதம் எத்தனையோ கோடி பக்தர்கள் வர்றாங்களே அந்த தேரை பார்க்க, அந்த அண்ணாமலையார பார்க்க, அந்த உண்ணாமலை அம்மாவை பார்க்க இடம் கொள்ளுதா? கொல்ல மாட்டேங்குது. வாங்க முடியல ரோட்ல. நான் நாடிமான் கூட்டு ரோட்ல இருந்தே வந்து வண்டி நிக்குதுப்பா. எவனோ சொல்லிவிட்டான் நான் சொல்றது கேள்றா. எவனோ சொல்லிட்டானா? டேய், அப்படி அத்தனை கோடி பக்தர்களும் அந்த தேரை சுத்தி எப்படி பார்த்துன்னு வர்றாங்க? எப்படி? எல்லாம் ஒரு கண்ணு போல இருக்காது. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து முன்னாடி அதை பார்த்தா முன்னாடி அடைச்சி அங்க என்ன போற? நீதான் அந்த அமன கட்ட சொல்லி அது சொல்ல ஏண்டா அதெல்லாம் அந்த பொம்மையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தேரை சுத்தி பார்த்துட்டு அட இந்த யாரா செஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட தேரை அப்படின்னு சுத்தி பாத்தீங்கன்னா வராங்களா? இல்ல சிரிப்பாங்கல்ல பாத்துட்டு அந்த தேரை வந்து ஈத்தா இப்படி ஆடி போவாதானே? ஒரு அளவு திட்டம் கிடையாது. ஒரு அரை அடியில வைக்கலாம், ஒரு 5 இன்ச்சில வைக்கலாம். பேருக்கு ஏத்த மாதிரி தானே வைக்க முடியும். ஏண்டா ஒரு பயிர் சைப்பா வந்தா அதுக்கு என்ன செய்யறாங்க? பொம்மை வைக்கிறாங்க. அதுதான் திஷ்டி பொம்மை நான் வச்சுக்கிறது. அது ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட சிற்பக்கலைஞன் காஞ்சிபுரத்தில் தேர்ச்சி வச்சுக்கிறேன் பாத்தியா? திருவண்ணாமலை அந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய இடமெல்லாம் அப்படிப்பட்ட சிற்பக்கலைஞன் ஆச்சாரியா சிற்பக்கர்மா உண்டாமணி தீமை என்பதே செய்ய மாட்டேன். யாருக்கும் நன்மைதான் செய்வேனே தவிர தீமை என்பது செய்ய மாட்டேன். ஆமா, நீ யாருக்கு நன்மை செஞ்சிருக்க? அது மட்டும் இல்லடா, என்னால் யார் யார் உயிர் பிழைத்திருக்கிறார் அதை கேடு முதல். யார் யார் உயிர் பிழைத்திருக்கிறார்? அந்த தாந்தவிக்க அம்மாளும் குருகுல பாண்டவே
ஐயா பாண்டவர் ஐவராஜாக்கள் பார்த்திருக்கிறாயா? கேள்விப்பட்டதுண்டா? பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். சபா, ஆமா. பாண்டவர் 5 பேர், ஆ, கௌரவர்கள் 100 பேர் பார்த்திருக்கிறியா? கௌரவர்கள் எங்க மகாராஜா. அவர் அறியாமலே நான் பண்ணிவிட வேலை செய்யறேன். காவலாளினி ஆமா. குண்டாமணி, ஓ, கௌரவர்களும் பாண்டவர்களும் உறவு முறை எப்படி தெரியுமா? பங்காளிங்க. ஆமா, சிறிய தந்த மக்கள் பெரிய தந்த மக்கள். ஆ, டேய், அப்படி இருக்க இருக்க. கௌரவர்கள் ஆ, பாண்டவரை வாழவிடக் கூடாது என்று என்று அதனால் முதல் இது நாள் வரை ஆ, இடொழிக்க வேண்டும் என்ற எண்ணம், பொறாமை குணங்கள். ஆ, அப்படி ஆ, என்ன செய்தார்? என்ன செய்தார்? பல சூழ்ச்சி சதி சற்பனை ஆ, அப்படியெல்லாம் செய்தார்கள். செய்தார்கள். அதன் பிறகு ஆ, என்னிடம் ஒரு கட்டளையிட்டார். என்ன கட்டளை? அதாவது ஒரு அரக்கு மாளிகை கட்டும்படி உத்தரவிட்டார் கௌரவர்கள். ஓஹோ, அது எப்படி என்றால், எப்படி? எப்படிப்பட்ட பொருளை கொண்டு என்னை கட்டும்படி உத்தரவு? எப்பேற்பட்ட பொருள்? அரக்கு, ஆ, மெழுகு, ஆ, ரசக்கற்பூரம், ஆ, பஞ்சு, ஆ, உப்பு, ஆ, மருந்து, ஆ. நெருப்புக்கு நேர் எது பகையோ பகையோ? அப்படி அப்பால நெருப்பை காட்டினாலே பிடிச்சுக்க வேணும். ஓஹோ, அப்படிப்பட்ட பொருளை கொண்டு கொண்டு. அரக்கு மாளிகை கட்டும்படி என்னிடம் கட்டளையிட்டார். ஓஹோ, மறுக்க முடியுமா? முடியாது. அப்படி மறுத்துட்டு நான் குடும்பம் இருக்க முடியுமா? முடியாது. ஒழிச்சு புடுவாங்க குடும்பத்தோட உன்ன. ஆமா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா. சரி, ஆ, நெருப்புக்கு நேர் எது பகையோ ஆ. அப்பொருளை கொண்டு மண்டபத்தை கட்டும்படி கூறுகிறார்களே, ஆ, இதில் ஏதோ சதி சற்பனை செய்வார் போல் தோற்றப்பட்டது எனக்கு. ஆ. ஏன் அவங்க குணம் எனக்கு நல்லா தெரியல. தெரியும், தெரியும். டேய், ஓ. என்ன செய்த? ஆ, அது போல் நான் ஒப்புக்கொண்டு ஆ. அந்த அரக்கு மாளிகை கட்டினேன். ஆ, அரக்கு மாளிகை, கட்டின. ஆமா, பகல் நேரத்தில் அரக்கு மாளிகை கட்டுவது, ஆ, இரவு நேரத்திலே ஆ. கானகம் இடும்பாவனம் ஆ, இருக்கிறதல்லவா, ஆமா. இரவு நேரத்திலே அதில் சுரங்க பாதை. ஏன் போய் குரங்கு பாதை வெட்டுற? குரங்கு பாதையா? ஆ, சுரங்க பாதடா, சரி. பூமிக்குள்ளதாக, ஓஹோ, வெளியே தெரியாது. தூங்குறதெல்லாம் கிடையாது. ஆ, ஆ, ராவா பவுலா, ஆ. நம்ம கட்டக்கூடிய மண்டபத்திலே ஆ. எந்த உயிரினங்களும் சேதாரமாக கூடாது. ஓஹோ, ஆமா ஆ. என்று என்ன செய்த? என்ன செய்தீங்க? இரவு நேரத்திலே சுரங்க பாதை, பகல் நேரத்திலே மண்டபத்தை கட்டுவது. ஆ, அப்படி ஆ. அவருக்கு தெரியாமல் தெரியாமல். அந்த மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்து ஆ, நான் என்ன நினைத்தேனோ ஆ. அதுபோல் பாண்டவர் 5 பேர், ஆ. பாண்டவர் 5 பேர், ஆ. அன்னவர் தாயார் குந்தமா தேவி 6 பேரையும். 6 பேர்களையும் ஆ, இந்த படுபாவிகள் கொடும்பாவிகள் ஆ. என்ன செய்தார்? என்ன செய்தாங்க? வரவயத்து ஆ, உள்ளே குடிபுகுற செய்து, புகழ செய்து. இதுபோல் இரவு நேரம் ஜாம நேரம் ஆ, புரோட் சென்ற மந்திரியை விட்டு விட்டு. தீட்டு கொளுத்தி விட்டார்கள் படுபாவிகள். ஐயோ, ஐயோ. ஆ, டேய், ஓ. பங்காளி புத்தி கொஞ்சமாக தெரியுமா தெரியாதா? ஆமா, பங்காளிகளுக்கு புத்தி பங்காளிகளுக்கு தான் தெரியும். பதம் பார்த்து வெட்டுவாங்க. ஆமா, ஆ, எல்லாம் முயற்சியாக ஆ, தர்மபுத்திர மகாராஜா, ஆ. அர்ஜுன, ஆ. நகுல, ஆ. சகாதேவ, தாயார் குந்தமாதேவி ஆ, இவர்கள் ஆ. 5 பேரும் கண்ணுறக்கம் செய்கிறார். ஆ. பீமஜன மகாராஜா ஆ. ஏதோ இதில் சதி சற்பனை பங்காளி செய்ய போறான். ஆ. உஷாரா கண் விழித்து கண் விழித்து. என்ன செய்தார்? என்ன செய்தார்? தீட்டு கொளுத்தும் நேரத்திலே ஆ, இவர்கள் எல்லோரையும் ஆ, தோளிலும், ஆ. இரு தோளிலும், தோளிலும் கரத்திலும் கரத்திலும் எல்லோரையும் சுமந்து சுமந்து. களம் புரிந்த ஆள் இல்லையா? ஆமா. எல்லோரையும் நித்திரமங்கம் செய்யவில்லை. ஆ, எல்லோரையும் தூக்கி கொண்டு ஆ. ஏய், ஓ. உற்று நோக்கி பார்த்து வந்தான். ஆ, அங்க ஒரு தூண் வைத்திருந்தேன். ஆமா. ஆமா, விசித்திரமான தூணு. ஆமா. ஆ. என்ன செய்தார்? என்ன செய்தார்? எட்டி வச்சாடுறாங்க. ஆ, இது தூணா? இல்லடா, ஆ. எட்டி வச்சாரு பாரு. ஆ. அந்த தூண் மட்டன் அப்படி சாய்ந்தது. சாய்ந்தது. பார்த்தா சுரங்க பாதை. ஆ. ஓ, ஓ. ஆச்சாரி நமக்காக வச்சுக்கிறாரு ஏதோ வேலை வச்சுக்கிறாரு. அன்று ஆ, இடும்பாவனம் வரை போயிட்டாங்க. போயிட்டாங்க. போய் உயிர் பேசிட்டாங்க. உயிர் 6 பேரும் உயிர் பழிச்சுட்டாங்க. ஆ, நான் அந்த சுரங்க பாதை வைக்கலாம் என்ன ஞாபகம்? இறந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஆ. வாழ பிறந்தவர், ஆமா. அவர்கள் அழிக்க கூடாது என்று. பாண்டவரே. அதான்டா ஆ. கௌரவர்கள் செய்து புரிதா இல்லையா? இல்லையா? ஆமா, பாண்டவர். பாண்டவரு வாய பிறந்தவங்களா? ஆமாண்டா, நல்லவர். நீ இந்த வேலை பண்ணிக்கிட்டு ஆ. எந்த வேலை எப்படி இருந்தாலும் பத்தி அங்க திருவிழாட்டுக்கு மன்னர்கிட்ட துரியோதன மகாராஜா டேய், டேய், டேய். சொல்லிட்டு தான் மறு வேலையை டேய், 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 டேய். கூட்டணிக்கு கொல்லி வச்சிடுறோம் உன்னை. டேய், டேய், அவங்க வாயை- சிந்தாமணி. ஆ? அட பாவி. டேய்,
ஏதோ நான் வந்து நீ கூப்பிட்டதை சொல்லிட்டேன் எனக்காக தயவு செய்து சொல்லாத ஏன்னு கேளு நம்ம மச்சாட வச்சுக்கோ எதுவா இருந்தாலும் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுப்பா அவங்க சொல்லிட்டு போறேன் ஓடி 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 கூட்டம் வந்துட போறாரு. அவர் கொஞ்சம் கால தாமதம் பண்ணுவாரு. வந்துட்டாரடா வந்துட்டாரு. மன்னருக்கு மன்னா போற்றி மதினாவு ஷாயா போற்றி கண்ணாவி மன்னா போற்றி கண்டக ரூபா போற்றி பொன்மணிமாபா போற்றி பூச்சக்கரவர்த்தியே போற்றி என் ஐந்தளத்தை சேதி திருவாய் மன்னா போற்றி உன்னுடைய திவ்ய மலரடி பொற்பாத வளங்களுக்கு ஆச்சாரியா விஸ்வகர்மான் அநேக வணக்கம். மகாராஜா நல்லா இருக்கும். சரி குண்டாமணியை விட்டு அந்த வரம் இருந்தேன்னு பிறவாக ராஜபாட்டிக்கு வர வைத்திருக்கக்கூடிய காரணம் ஆமா இந்திரபிரஸ்தவத்திலே பாண்டவர்க்கென மண்டபம் கட்டிய ஆட்சாமி யார்? அப்படி கேட்டீங்க வாழையடி வாழையாக எங்க தாத்தா எங்க அப்பா நானு உங்களுக்கு எல்லாம் அரண்மனை கட்டுவது நானே தான் கட்டுவாங்க. வேற யாரு கட்டிடுவாங்க? வேற யாரு கட்டிருப்பாங்க? நான் தான் கட்டினேன். சிற்ப கலைஞர். சிற்பம் சாதாரண விஷயம் கிடையாது. சொல்றான் என்ன தெரியும். சரி அந்த நாட்டிலே கட்டிய மண்டபம் எத்தனை மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்தாய்? 14 மாதத்தில் கட்டி பூர்த்தி உடம்பு தாங்காது. மகாராஜா